வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பரங்கிக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி பண்ண போறோம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரவையில ஒரு ஷீரா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான், பால்லாம் சேர்த்தா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பரங்கிக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் கற்சட்டியில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, பரங்கிக்காய் எண்ணெயில் வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம், வாழைக்காய் வேகட்டும். பரங்கிக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி. எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் சாம்பாருக்கு புளி தண்ணி எல்லாம் சேர்த்துருந்தோம், அப்புறம் வந்து சாம்பார் பொடி போட்டிருந்தோம், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்ப பருப்பு தான் சேர்க்க போறோம். நான் இந்த கரண்டியில ஒரு 2 கரண்டி பருப்பு எடுத்துட்டு அதுல மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை அப்படியே சேர்த்துருவோம். நான் ஒரு கொதி வரணும். சாம்பாருக்கு மேலாக கொஞ்சமா தனியா பொடி சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஸ்பூனுக்கு. இது கொதிச்சு வரும்போது நல்லா வாசனையா இருக்கும். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு, காரம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, காரப்பொடி, பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் வாழைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கட்டும், ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து நம்ம பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆயிட்டு மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ரவா ஷீரா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்ப நம்ம வந்து ரவா ஷீரா தான் பண்ண போறோம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன், ஒரு 3/4 கப் சக்கரை. 1 கப் ரவைக்கு 1 கப் பால், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த பக்கம் வச்சிருக்கேன், அதை அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாமே அளவா எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, கடாயில நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, 1 கப் ரவை, இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இப்ப நல்லா வறுத்துக்கலாம் ரவைய. இந்த பக்கம் பாலும் தண்ணி கொதிக்க வச்சிருக்குமா, அதுலயே குங்குமப்பூ சேர்த்துடலாம், கொதிக்கட்டும். இப்போ ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இந்த பக்கம் பாருங்க, தண்ணியும் பாலும் கொதிச்சுட்டு இருக்கு, அதை அப்படியே அதுல சேர்த்துடலாம். மூடி வச்சிடும், ரவை வேகட்டும். ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாம கலருவோம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை வறுக்கும் போது சேர்த்தோம், அப்புறம் சேர்க்கல. இப்போ 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நான். பாருங்க, நம்மளுடைய தெரியுதா ரவா ஷீரா வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பரங்கிக்காய் போட்ட ஒரு சாம்பார், அப்புறம் வாழைக்காய் வந்து காரக்கறி பண்ணியிருக்கோம். ரவையில ஒரு ஷீரா, பாலும் அதாவது 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கப்பு பால் 1 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். நல்லா கரெக்டா அந்த அளவு மட்டும் பர்ஃபெக்டா பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா அல்வா மாதிரி வரும். அது கேசரி மாதிரி இல்லாம நல்லா அல்வா மாதிரி ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.